ராமர் ஏன் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலன்னு தெரியுமா? ராமரின் தந்தை தசரதனின் முதல் மனைவி கௌசல்யா, 2 பேரும் அந்யோன்யமான தம்பதிகளா இருந்தாங்க. அப்பதான் கௌசல்யாவிற்கு சாந்தா என்ற பெண் குழந்தை பிறந்தாங்க. கால் ஊனமான சாந்தாவை வேறொரு அரசருக்கு தத்து கொடுக்கிறாரு தசரதன். அதன் பிறகு பல வருடங்கள் ஆகியும் கௌசல்யாவுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. குழந்தை பேருக்காக தசரதன் கைகேயியை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. மிகவும் திறமை வாய்ந்த கைகேயி வில் போர், வால் போர் எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றவங்க. கைகேயிக்கும் நீண்ட காலம் குழந்தை பிறக்கல. அதனாலதான் 3வது திருமணம் சுமித்ரையை செஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு புத்திர காமேஸ்வரி யாகம் வளர்த்து அதுல இருந்து வந்த தேவன் கொடுத்த பாயசத்தை 3 மனைவிமார்களுக்கும் கொடுத்து குடிக்க சொல்றாரு. அதை குடித்த பிறகுதான் மூவருக்கும் குழந்ை பிறக்குது. 3 மனைவியர் இருந்தாலும் தசரதன் கைகேயி மேல்தான் அதிக காதல் வச்சிருந்தாரு. ராமரின் தாய் கௌசல்யாவை அவர் கவனிச்சதே இல்ல. ராமர் பிறந்த பிறகு கௌசல்யாவிடமிருந்து ராமரை பிரிச்சு கூட்டிட்டு போய் தன் கூட படுக்க வச்சுக்குவாரு. ராமரை தாய் கௌசல்யா கிட்ட ரொம்ப நேரம் விட்டு வைக்க மாட்டாரு தசரதன். இதனால ராமருக்கு தன் தாய் கூட நேரம் செலவிட ஆசையாக இருந்தாலும் தந்தையின் கட்டளைக்காக அவர் கூடவே தன் நாட்களை கழிச்சாரு. அப்பதான் ராமர் ஒரு நாள் யோசிச்சாரு, என் தந்தைக்கு என் தாய் மட்டும் ஒரே ஒரு மனைவியாக இருந்திருந்தால் என் நேரத்தை என் தாயுடன் கழித்திருப்பேன் நினைச்சு வருத்தப்படுறாரு. தன் தந்தை தாய் கௌசல்யாவிற்கு உரிய மரியாதையை தராததற்கான காரணத்தை நினைச்சு கலங்குறாரு. அப்பதான் ராமர் அந்த முடிவுக்கு வராரு, நான் திருமணம் செய்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்வேன். இதனால் என்னை போல் தாய் பாசத்துக்கு இயங்கும் மகன் உருவாக மாட்டான், என் தாயை போல் மகன் பாசத்துக்கு இயங்கும் தாய் உருவாக மாட்டாள். முடிவெடுக்கிறாரு. ஒருவனுக்கு ஒருத்தி எனும் பாலிசியை தன் மனசுக்குள் கொண்டு வராரு.